பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா 31வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையில் 3 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1, கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு ஆதரவாயிருப்பாய். 2, கர்த்தர் உங்களை காத்து தப்ப பண்ணுவார். 3, கர்த்தர் கடந்து வந்து உங்களை விடுவிக்கக்கூடியவராய் இருக்கிறார். உபாகமம் 32வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்போது, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து செல்லுகிறது போல, என கண்பானவர்களே, ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சுகளை எப்படி சுமந்து செல்லுகிறதோ அதை போல கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு ஆதரவாயிருப்பார். ஹல்லேலூயா. சங்கீதம் 91:4 வாசிக்கும்போது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் உனக்கு கேடகமுமாயிருக்குமாம். என கண்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பாரே ஆனால், கர்த்தர் உங்களை காத்து நடத்துவாரே ஆனால், கர்த்தர் கடந்து வந்து உங்களை விடுவிப்பாரே ஆனால், இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் கடந்து வந்து க்ளோரி டு காட் உன்னை விடுவிப்பேன். என கண்பானவர்களே, நீங்கள் இந்த கால வேளையில் என்ன சூழலில் இருக்கிறீர்கள்? க்ளோரி டு காட், எனக்கு யாருமே ஆதரவாக இல்லைன்னு சொல்கிறீங்களா? என்னை விடுவிப்பதற்கு யாருமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? இந்த பிரச்சனையிலிருந்து என்னை யார் காப்பாற்றுவா அப்படிங்கிற நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிக்கக்கூடியவராய் கடந்து வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 19வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும்போது, நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை எண்ணெண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். என கண்பானவர்களே, உங்களை தொடர்ந்து வருகிற அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து வந்த எகிப்தினுடைய சேனைகளையும் ஆண்டவர் என்ன செய்தார்? கவிழ்த்து போட்டார் அல்லவா? அவர்களை பயமுறுத்தினவர்களை செங்கடலில் அழித்து போட்டார் அல்லவா? இன்றைக்கு உங்களை காக்கும்படி, உங்களை விடுவிக்கும்படி சில வல்லமைகள், சில காரியங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் கடந்து வந்து நான் உன்னை விடுவிப்பேன். சங்கீதம் 37வது அதிகாரம் 40வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். ஆண்டவர் இந்த கால வேளையில் உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவிக்கும்படி கடந்து வருகிறார். அவரை நம்புங்கள். அவரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனத்திற்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த கால வேளையில் சங்கீதம் 46வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்களுக்கு சகாயம் பண்ணும்படி. க்ளோரி டு காட். இந்த அதிகாலையில் உங்களுக்கு சகாயம் பண்ணும்படி கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். அவரிடத்தில் சேருவோம். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகிறவரிடத்தில் திரும்புங்கள். இந்த கால வேளையில் நாம் தேவனிடத்தில் திரும்புவோம். கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருப்பார், நம்மை காத்து தப்ப பண்ணுவார், அவர் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் செபிப்போமா?
பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலவேளையில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஆதரவாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரை காத்து தப்ப பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை விடுவிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை நம்புகிற ஆண்டவரே, உண்மையில் நம்பிக்கை வைக்கிற ஜனங்களுக்கு நீர் ஆதரவாக இரும் ஆண்டவரே. நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். இந்த காலவேளையில் எங்களுக்கு சகாயம் பண்ணுவேன்னு வாக்கு கொடுக்குறீங்க. எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் பண்ணோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.